வாழ்க வளமுடன். சுண்டக்காய் பால் கறி பண்ணிக்கலாம். அதுக்கு சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சுண்டக்காய் இப்போ வாஷ் பண்ணிட்டேன். இப்போ உரலில் போட்டு கொஞ்சம் லைட்டாக காயை மட்டும் பண்ணிக்கலாம், ரொம்ப அடிக்குது. ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி அரைச்சி இதிலே சேர்த்து வணக்கிக்கலாம். சுண்டக்காய் பால் கறிக்கு ஒரு அரவை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். களி ஓரளவு வணங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், மசாலா இந்த எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம காய் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரக கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டு சுண்டக்காய் பால் கறி ரெடி. கொஞ்சம் கருவேப்பிலை மேலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான